உலகெங்கிலும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறதுன்றதை என்ற உண்மையை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம்தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்களோ, நானும் என்னோடு சம்பந்தப்பட்ட மற்ற ஊழியக்காரர்களும் எந்த நேரத்திலும் ரட்சிப்புக்கு சரி, மற்றது பரிசுத்தத்துக்கு சரி, மனுஷ விடுதலைக்கு சரி, எதுக்காக இருந்தாலும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் விசுவாசம் என்பதை தெளிவாக 1 கொரிந்தியர் 1:23 வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது நேரடியாக வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:7 மிக முக்கியமான விஷயம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்போ 3 மிக முக்கியமான அம்சங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. 2வது, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது. 3வது, கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது என்று தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் இதனை தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு, இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், ஜெபத்துக்கு போகிறதற்கு முதல் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை எல்லோரையும் மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினீர். அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய இரத்தத்தினால எங்களை விலை கொடுத்து, அடிமை சந்தையில் எங்களை விலை கொடுத்து வாங்கி எங்களுக்கு மீட்பை தந்தீரே. அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்தீரே. அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus.
அப்போ கடைசியாக கடைசி செய்தியில் நான் குறிப்பாக 1 கொரிந்தியர் 1:23-24 பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்த்தோம். கடைசியாக ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும், அப்போ அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன? அப்போ யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களோ, இடவிடாமல் வெளி 22:17 நாம் அறியக்கூடியதாக இருக்கிறத, கர்த்தர் இடவிடாமல் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ 22:17 அழைப்பு விடுகிறத நாம் இருக்கா பார்த்து கொள்ளுவோம். என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆவியும் மணவாட்டியும் என்கிறார்கள், கேட்கிறவனும் என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லி தேவன் இடைவிடாமல் அழைப்பு விடுக்கிறார். தேவன் இடைவிடாமல் அழைப்பை மனுஷனுக்கு கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களோ என்றால் மனுஷகுலம், முழு மனுஷகுலத்துக்கும் அழைப்பு விடப்படுகிறது. ஒருவனாதல் கைவிடப்படவில்லை. எல்லா மனுஷர்களுக்கும் தேவன் அழைப்பை விடுவிக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ, யோவான் 3:16 அந்த அழைப்பு விடப்படுகிறது. வெளி 22:17 அந்த அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார். அப்போ எவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார். அவர் சிலுவையில் செய்து முடித்தவைகள் எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்தது. எல்லா பாவத்தையும், சதா காலத்துக்கும், கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்கள் யாவும் முழுதுமாக நிவர்த்தி செய்யப்பட்டு மனுஷன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் உபயோகிப்பது சாத்தியமாயிற்று. அப்போ எல்லா பாவத்தையும் கிறிஸ்து நிவர்த்தி செய்தபடியினால், சிலுவையில் நிவர்த்தி செய்தபடியினால், பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் உபயோகிப்பது சாத்தியமாயிற்று. இனி தேவ ஞானமுமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஞானமே ரட்சிப்பை திட்டமிட்டு செயற்படுத்தியது. இந்த தேவ ஞானமே ரட்சிப்பை திட்டமிட்டு செயற்படுத்தியது. இந்த தேவ ஞானமே குற்ற உணர்வுள்ள மனுஷனை மன்னித்தது. அதே நேரம் தேவனுடைய நீதியை சரி என்று நிரூபித்தது. அதனை மகிமைப்படுத்தியது. அதுவே உயர்ந்த ஞானம். அதுவே உயர்ந்த ஞானம். எந்த காலத்திலும் அதுவே மிகவும் புத்திசாலித்தனமான குறிப்பிடத்தக்க திட்டமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஞானமுமாயிருக்கிறார். இப்படி இருக்க கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரிக்கும் போதகர்கள் மாம்ச சிந்தைய உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை இல்லாவிட்டால் அது கிறிஸ்தவம் இல்லை. அப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு மிக முக்கியமான ஆதாரம் இந்த கிறிஸ்துவின் சிலுவை. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை இல்லாவிட்டால் அது கிறிஸ்தவம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரான சிந்தை மாம்ச சிந்தை எனப்படும். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரான சிந்தை மாம்ச சிந்தை எனப்படும். அவ்வாறான சிந்தை மரணத்தையே ஏற்படுத்தும். அப்போ என்ன மரணம் நான் இங்கு சொல்கிறேன்? ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் அத்தகைய சிந்தனையில கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரான சிந்தையில் அவன் நீடிய காலம் நிலை கொண்டிருப்பானாயின் அவன் தேவனோடு உறவை இழந்து போவது மட்டுமல்ல, தன் ஆத்துமாவையே அவன் இழந்து போவான் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்ச சிந்தை எந்த காலத்திலும் கிறிஸ்துவின் சிலுவையை விலக்குகிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் அத்தகைய சிந்தையில் நீடிய காலம் நிலை கொண்டிருப்பானாயின் அவன் தேவனோடு உறவை இழந்து போகிறான். அது மட்டுமல்ல, தன் ஆத்துமாவையே அவன் இழந்து போவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிப்பின் போது அவனின் நிலை கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரும், ரட்சிப்பின் போது அவனின் நிலை கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரும் சொற்ப காலத்திற்கு பின் அவன் கிறிஸ்துவின் சிலுவைக்கு திரும்ப மாட்டான் என்பதை அறிந்தவுடன் அவனை விட்டு விலகி விடுவார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மத்தேயு 13:12 சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் அவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பரிசுத்த ஆவியானவர் அவனிடம் முந்தி பிந்தி தேவனை பற்றி ஏதாவது இருந்தால் அதனையும் முற்றும் முழுதுமாக வெளியே எடுத்து எல்லாம் எடுக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியவுடன் அவரும் அவனை விட்டு விலகி போவார். அவன் மாம்ச சிந்தையில் நீடிய காலம் நிலைத்திருந்தது தான் அப்படியான பரிசுத்த ஆவியானவருடைய செயலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ அவர் விலகினவுடனே பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவனிடத்தில் இருந்து அவர் விலகினவுடனே அவன் சவுல் போல 1 சாமுவேல் 16:14, யூதாஸ் காரியோத்து போல லூக்கா 22:3 அசுத்த ஆவிகளின் உறைவிடமாக மாறுவான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்ச சிந்தை உள்ள ஒரு கிறிஸ்தவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகின உடனே அவனுக்குள்ளே அசுத்த ஆவிகள் வந்து குடியேறும் என்பதை தெளிவாக 2 கிறிஸ்தவர்கள் சவுல் போலவும் யூதாஸ் காரியோத்து போலவும் அவர்கள் மாறுவார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? அசுத்த ஆவிகளுடன் பரிசுத்த ஆவி விலகினபடியினால் அவர்களுக்குள்ளே அசுத்த ஆவி அவர்களை உறைவிடமாக பாவிக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என வேதம் உறுதிப்படுத்துகிறது. லூக்கா 11:26 நரகத்திற்கு செல்லும் வரை அந்த பாவம் ஓயாது. அவன் எவ்வளவு கடுமையாக தன் சீரழிந்த நிலையிலிருந்து விடுபட வேறெந்த வழிகளினால் முயற்சி செய்தாலும் நிலைமை மோசமாக போகுமே தவிர அது குறைய போவது இல்லை. அவன் உபயோகிக்கும் ஆயுதம் அவனுடைய மனோபலமும் அவனுடைய சுயமும் அவனுடைய ஆவிக்குரிய நற்கிரியைகளுமே. அப்போ இந்த ஆயுதங்களைத்தான் அவன் பாவித்து எப்படியாகுதல் தன்னுடைய சீரழிந்த
நிலைமையிலிருந்து விடுதலை பெற அவன் முயற்சிப்பான். அப்போ அவனுடைய ஆயுதம் என்ன? மனோபலம் உண்டு, மற்றது சுயபலம் உண்டு, மற்றது நற்கிரியைகள், ஆவிக்குரிய நற்கிரியைகள். என்ன அடுத்தது? அவைகள் தமக்குள் விசேஷித்தவைகளாயிருந்தாலும் எதிர்பார்க்கும் விடுதலையே அவனுக்கு கொடுக்க போவது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசி தான் அப்படி நடப்பதாகவும் உணரமாட்டான். ஆயினும் அவனுடைய சிந்தை மாம்ச சிந்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறிக்கையிடுதல் மூலமும் போதகர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவதன் மூலமும் என இப்படி பல ஆவிக்குரிய கிரியைகளில் அவன் ஈடுபட்டாலும், உபவாசத்தில் ஈடுபட்டாலும், தொடர்ச்சியாக ஜெபத்தில் ஈடுபட்டாலும், சங்கிலி ஜெபத்தில் ஈடுபட்டாலும், செல் மீட்டிங்களை அவன் பங்கு பற்றினாலும் மாம்ச சிந்தையிலே அவன் இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கிரியைகளிலே அவன் ஈடுபட்டாலும் அவன் மாம்ச சிந்தையை உடையவனாகவே இருக்கிறான். அத்தகைய முயற்சிகள் பெறுமதி உள்ளவைகளாக இருந்தாலும், ஆவிக்குரிய கனம் நிறைந்தவைகளாக இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோசனமும் அவனுக்கு ஏற்பட போவதில்லை. அது எப்படியெனில், சுத்தியல் இருக்க வாளினால் ஆணி அறைய முயற்சித்த கதையை போல் மாறிவிடும். மறுபடியும் சொல்கிறேன், சுத்தியல் இருக்க வாளினால் ஆணி அறைய முயற்சித்த கதையை போலவே இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானோ கிறிஸ்துவின் சிலுவைக்கு திரும்ப விட மாட்டான். மாம்ச சிந்தையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை, அதாவது ஆவிக்குரிய சிந்தைக்கு வருவதற்கு சாத்தான் ஒரு பொழுதும் விடமாட்டான். அப்போ சாத்தான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு திரும்ப விடாமல் மாம்சத்தில் தீர்வு காண்பதற்கு விசுவாசியை தூண்டிய வண்ணமாகவே இருப்பான். அவைகள் பாவத்திலிருந்து விடுதலை பெற தேவனால் கொடுக்கப்பட்ட தீர்வல்ல. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், மாம்ச சிந்தையில் தொடர்ந்து இருக்கும் பொழுது சாத்தானோ, நீ மாம்சத்தினால நீ தீர்வு காண முடியும், நீ ஆவிக்குரிய சிந்தைக்கு போக வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடம் போக வேண்டாம், மாம்சத்தில் உன் பிரச்சனையை நீ தீர்க்கலாம் என்று சொல்லி அவனை தூண்டிய வண்ணமாகவே சாத்தான் இருப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு தேவனால கொடுக்கப்பட்ட வழிகள் அது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய முயற்சி, கவனமாக கேளுங்கள், அத்தகைய முயற்சி தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறபடியினால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பாமல் வேறு எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சி தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது தேவனுக்கு எதிரான, தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறபடியால் கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கை அடைய வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இதன் தாற்பயத்தை சற்று விபரமாக பார்ப்போம். ரோமர் 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேவனுக்கு விரோதமான பகை என்பது அது என்ன? தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பகை என்று சொன்னால் தேவனுக்கு எதிரான வெறுப்பை பிரதிபலிக்கிறது. தேவனுக்கு எதிரான வெறுப்பை பிரதிபலிக்கிறது. அப்போ அதப்படி உண்மையாக ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பு பெற்ற விசுவாசி தேவனுக்கு எதிரான சிந்தையை உடையவனாக இருக்க முடியும் என்று அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வேத வாக்கியத்தை
ரோமர் 8:7 கேள்வி கேட்பதுண்டு. அப்போ அவர்கள் சொல்லுகிறது என்ன மாதிரி என்றால், அவன் உண்மையில் ரட்சிக்கப்பட்டவன், அந்த விசுவாசி மறுபிறப்பு பெற்றவன், அப்படி இருக்கத்தக்கதாக என்னென்று தேவனுக்கு எதிரான சிந்தையை அவன் உடையவனாக இருக்க முடியும் என்று சொல்லி ரோமர் 8:7 அநேகமான கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்பதுண்டு. கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால், மறுபடியும் சொல்கிறேன், பியாண்ட் த கிராஸ், கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் எடுக்கும் முயற்சிகள் யாவும் தேவனுக்கு விரோதமான பகை என்பதனை நாம் உணர்வது இல்லை. அதன் தாற்பயத்தை அறிய முயற்சிப்பதும் இல்லை. ஆனால் அவைகள் யாவும் மாம்ச சிந்தையும் தேவனுக்கு விரோதமான பகையுமே. ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் மாம்ச சிந்தையே உடையவர்களாக இருப்பதனால் அவர்கள் தேவனுக்கு பகைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பகைஞர்களாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம், கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. கிறிஸ்துவின் சிலுவை அவர்களுடைய சபையில் போதிக்கப்படுவது இல்லை. அப்படி இல்லை என்று போதித்தாலும் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பகைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அறியாததன் நிமித்தம். அப்போ ரோமர் 6:3-14, கொலோசியர் 2:10-15, எபேசியர் 2:13-18 இது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றி தேவனுக்கு ஏற்றபடி, அதாவது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் சில வேத வாக்கியங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறியவில்லையா இருந்தால் அவர்கள் மாம்ச சிந்தையை உடையவர்களாக இருப்பார்கள். மாம்ச சிந்தையை உடையவர்களாக இருப்பதனால் தேவனுக்கும் கிறிஸ்துவின் சிலுவைக்கும் அவர்கள் பகைஞர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பிய கிறிஸ்தவர்களுக்கு ஆலோசனையாகவும் எச்சரிக்கையாகவும் இப்படிப்பட்டவர்களை பற்றி பிரஸ்தாபிக்க கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3:17-19 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, கிறிஸ்தவர்களுக்குத்தான் சொல்லப்படுகிறது, சகோதரர்களே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், பரலோகத்துக்கு அடுத்தவர்களை சிந்திக்காமல் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 3:17-19 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இதன் ஆவிக்குரிய பொருளை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி என்ன மாதிரியாக, அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சகோதரர்களே என்ன மாதிரியாக
பார்த்து என்னை பின்பற்றுங்கள், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள், அவர்களின் செய்கையை அவதானியுங்கள், அவர்களின் செய்கையை அவதானியுங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பாற் சென்று வேறு வழிகளை பின்பற்றி தேவனுக்கேற்ற முறையில் வாழலாம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று. அப்ப கிறிஸ்துவின் சிலுவையை பிரத்தியேகமாக பார்க்காதவர்கள் பகைஞர்கள் என்று இங்கு முத்திரையிடப்படுகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பகைஞர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் அவர்களை முத்திரையிடுகிறார். உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன், இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். அவர்களுடைய முடிவு அழிவு. சிலுவை உதாசீனம் செய்யப்பட்டால், தொடர்ச்சியாக கிறிஸ்துவின் சிலுவை உதாசீனம் செய்யப்பட்டால் ஆத்தும இழப்பே இறுதி முடிவாகும். ஆத்தும இழப்பே இறுதி முடிவாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய தேவன் வயிறு. தம்முடைய சொந்த லாபத்திற்காக சுவிசேஷத்தை புரட்ட முயற்சிக்கிறவர்களை பற்றி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்காதபடிக்கு வேத வார்த்தையை புரட்டுகிறார்கள். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் தேடும் பொருள்களை தேவன் வெட்கம் என்று முத்திரையிடுகிறார். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இதன் பொருள் பரலோகத்துக்குரிய விஷயங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பரலோகத்தில் அது சம்பந்தப்பட்ட பரலோகத்தில் நடக்கிற விஷயங்கள், பரலோகத்தில் நடந்தது என்ன என்று இதுகளை பற்றி எல்லாம் அறிய அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதிலே அவர்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் ஆண்டவரை தங்கள் சொந்த லாபத்திற்காக உபயோகிக்கிறார்கள். யூதேயாவினர் கிறிஸ்துவின் சிலுவையை புறக்கணித்து நியாய பிரமாணத்தை செய்யுமாறு கலாத்தியர்களை ஏவினார்கள். அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், பூமிக்கு அடுத்தவைகளை கலாத்தியர்கள் பார்க்க வேண்டும், பரலோகத்துக்குரியவைகளை பார்க்க வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை புறக்கணித்து எல்லாரும் நியாய பிரமாணத்தை செய்ய வேணும் என்று சொல்லி கலாத்திய கிறிஸ்தவர்களை யூதேயாவினர்கள் வற்புறுத்தினதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய மாம்ச சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் வெளிப்படுத்தி, அதே நேரம் ஆவிக்குரிய தன் சிந்தை என்ன என்பதனையும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், அப்போ அதை பற்றி அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.